தாவேக்கா கவர்மெண்ட் நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறது இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கேஸ் ஈஸியாகிடுச்சு. அப்போ அந்த இதை ஏற்றுக்கிட்டு சரி அப்படின்னா விசாரணை பண்ணிட்டு விட்டுருவோம் அப்படின்றாங்க. இடத்துலயே வச்சு உன்னை நான் செஞ்சிருப்பேன். என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுன. எந்த தண்ணி வருதோ இல்லையோ அந்த தண்ணி வரணும். அடுத்த 1/2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பார்த்தியா? அதான் உன்னை கொஞ்சம் ஆட விட்டு அடிச்சேன். விசாரணை பண்ணுங்க, ரிமாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆல் ஃபைன், அப்போ இன்னைக்கே விசாரிச்சுட்டு முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இட் வாஸ் டிவிகே கவர்மெண்ட் ஸ்டாண்ட். அவர் ரிலீஸ் பண்ண நீதிமன்ற உத்தரவு இல்லை. கட்ட வித்து விடுறது கட்டவே இல்லை கட்ட. ஸோ நீதிமன்றம் உத்தரவிட்டதுனால தாவேக்கா அரசு பின்வாங்கியது இல்லை. தாவேக்கா அரசு சொன்னதுனால நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வச்சு. போடாங்கிற போக மாட்டேன். கையிலேயே கட்டிக்கிறேன். என்ன மாப்பிள்ள அடிச்சாங்களா? அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க கையில காலில் வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? ஓ அடிச்சேப்டாங்களா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பெண்களை அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை வந்து டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்கார்ந்தது. நீங்க எதுவும் தப்பு பண்ணல? இல்ல நான் எதுவும் பண்ணல. ஒருத்தரை பார்த்தேன். சரி, இப்படி ஒரு சீட்ல இருந்து விழுந்துற போற மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. இல்ல வேணாம் அங்கிள், நீங்க என்ன காப்பாத்துவீங்களா? யோ வக்கீலே, யோ பெரிய வக்கீலே, யாராவது காப்பாத்துங்க போய் அனுப்பிச்சிருவீங்களா அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாப்ல. பயத்தினால அப்படி உட்காரல, பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்தார்ல. கத்தி பெருசு பண்ணாதீங்க சார், ஃப்ரீயா விட்டுருங்க சார். டேய் நீ என்னடா அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கம்முனுக்குற? ஆய் வருது சார். என்ன விளையாடுறியா? சார் விளையாட்டு இல்ல சார், ஒரு வாட்டி கிளாஸ்ல அடக்க முடியாம போயிட்டான் சார், அனுப்பி விடுங்க சார் அவனை. ஐயா போடா சீக்கிரம், எத்தனை அரைச்சிட போற? அது என்னது? இத்தனை நாள் திமுக காரங்களுக்கு வேலு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், இவங்களுக்கு எல்லாம் நெஞ்சு வலி தான் வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் ஏறக்குறைய 1 ஹவருக்கு மேல பாத்ரூம்ல இருந்ததா செய்திகள் பாக்குறேன். பிடிஆருக்கு பயந்து தாத்தா ரயில் கக்கூஸ்ல, போலீஸுக்கு நடுங்கி பேரன் வீட்டு கக்கூஸ்ல. கக்கூஸ்ல லைப்ரரி மாதிரி புக் படிச்சிட்டு இருக்கிற, சைட்ல வர வாட்டர் பாட்டில், சாப்பிடுறதுக்கு பாப்கார்ன், வேர்க்கடலை எதனா வச்சிருக்கிறியா? மச்சாய் வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். இன்னைக்குதான் ஒண்ணு பார்த்தேன், அதுக்குள்ள போக வேண்டாம், இதனால சொல்றேன். விக்கிலீக்ஸ் எல்லாம் இவங்க பத்தி வந்திருக்குங்க. விக்கிலீக்ஸ் ஸ்டாலின் அவர்களை பத்தி விக்கிலீக்ஸ்ல சொல்லப்படுது. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இளமை கால பருவத்துல மல்டிபிள் ஸ்கேண்டல்ல சிக்கினவரு. தூ சம்ஜா? नहीं तू समझा नहीं. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா பலதரப்பட்ட வக்கிர செயல்களில் ஈடுபட்டவர் அப்படின்னு குறிப்பிடுது. திமுக என்பது கருவின் குற்றம், புரிந்து கொள்ளுங்கள். மனுஷங்க புரியுங்களா? ஏன்டா புரியுங்க? ஏன்டா புரியுங்க? முக்கியமா என்ன சொல்றதுன்னா, அழகான பெண்களை கண்டாலே அவர்கள் பிடுங்கப்பட்டு, பறிக்கப்பட்டு, அபகரிக்கப்பட்டு அவர் கையில் ஒப்புவிக்கப்படுவார்னு அப்படியே தெள்ள தெளிவா ஆங்கிலத்துல இருக்கு. நிஜமா அது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சிட்டேன். நீங்க தேர்ன டெலீட் எல்லாம் பண்ண முடியாது. வா தாத்தா சிக்கிட்டே வா. வா இங்க வா. 5 நிமிஷம் டைம். உதயனா தம்பினானா அரா உங்க அண்ணே அது ஜீப்ல இருக்கானே, அவனான் பாரு. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன். எந்த தப்பும் செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். மேடை நாகரிகம் தவறி பேசியிருக்காரு கிடையாதுங்க. மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. ஏயா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றுட்டு எங்க மூஞ்சிலேயே காரி துப்புறியா நீ?
எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. பேசின வழக்குல கைது பண்ணி போட்டா உங்களுக்கு தானங்க அசிங்கம். சரி, அவங்க தான் திமுக தான் கேவலமா பேசுறாங்கன்னு தெரிஞ்சில்ல, நீங்க ஒரு 4 பேர் கேவலமா பேச விடுங்க. சோறு திங்க வேலை செய்கிறீங்க. என்ன கேக்குறா? ஏய் ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஸோ இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அவரோட அரெஸ்ட்டை? போட்டுட்டு பாருங்க ஒரு டான்ஸ். இது சரியா தவறா? அனுபவிக்கிட்டோன்றேன், நான் ஒரு தனி மனிதனாக சொல்கிறேன். உதயநிதி கைது செய்யப்பட்டது 100க்கு 100 சரி. நான் வேற லெவல்ல வச்சு செய்வேன். நம்ம சீஃப் மினிஸ்டர் பற்றி இவ்வளோ அசிங்கமாக மேடையில் 10,000 பேரை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. இதுக்கு கூட கைது பண்ணலன்னா அப்புறம் இருந்தாலும் எதுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு? சொல்லுங்கம்மா எனக்கு பதில். எதுக்கு சீஃப் மினிஸ்டர்? என்ன சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் ஏன் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான். வேடி பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் சட்டம்லாம் இருக்குது? எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். கடைசியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதை பார்க்குறீங்களா? இன்னும் கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு அந்த கட்சியில் தகுதி இருக்குது. கரெக்டுங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க கூட்டத்தில் இல்லையா? அந்த உதயநிதி மூஞ்சல் ஒரு புன்முறுவல் வந்துச்சு பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? அந்த கரடிக்கு அந்த பேரை கேட்டவனே ஏன் அவ்வளோ ஆனந்தம்? முகம் தகன்னு மின்னுது. அப்போ நீ ரசிக்கிறாரு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அவன் கண்டதையும் கத்த தான் செய்வான். அது ஏன்பா உனக்கு காதில் விழுந்து அப்படியே உன் முகம் பூரிக்குது? அதை கேட்டுட்டு அடுத்த வார்த்தை என்ன பேசுற? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன அந்த நடிகையின் பெயரை காதில் கேட்டதும் இந்த கரடியின் முகம் ஏன் இப்படி பூரிப்பானது? இப்போ நீங்க எதை ரசிக்கிறீங்க? பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அது சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? அதை கடந்து போயிருந்திருக்கலாம். காதிலே உழக்கூடாதுமா. மேடையில் பேசிட்டு இருக்கீங்கம்மா. நீங்க கீழே கத்துறவங்க ஒருத்தனுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? உன்னைய திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி பேடா. இது முதல் முறை அல்ல. உதயநிதியோட புத்தியே இப்படிதான். கடந்த முறை உதயநிதி இப்படி பேசி சர்ச்சையில் சிக்கிய போது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல மனநல மருத்துவரிடம் சென்று ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். மனதளவிலேயே உதயநிதிக்கு சிக்கல் இருக்கிறது என்றார். உதயநிதி முதல் முறையாக மேடை ஏறி பேசிய பேச்சை நீங்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள். தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உதயநிதி பேசியதுதான் அவரது முதல் அரசியல் பேச்சு. தம்பி படம் காட்டு. பாட்டாள பெருமக்களை கேட்டுக்கொள்வது, இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக பேசவே தெரியாதவன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். கரெக்டுங்களா? என்னையா அது? இது பாராளுமன்றத்தில் சென்று சட்டம் இயற்றுவதற்கான தேர்தலா, ஃபேஷன் பரேடா? உன் புத்தியம் அப்படி வேலை செய்யுது. குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காது. நீ இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். இல்ல, நீ தப்பானவன் தான். உங்க புத்தி எப்படி இருக்கு? இது இல்லைன்னா ஏன் சார் விடிகாத்தால 3 மணிக்கு போய் இன்ஸ்டால ஏன் சார் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுதான் மாலதி அவர்களின் அடிப்படை குணம், அடிப்படை புத்தி. கருணாநிதி இப்படியே பேசி வளர்ந்தவர். இது மாதிரி ஆபாச கதைகளை மேடையில் பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக. ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். ஆர்எஸ் பாரதியோட வார்த்தைகள் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஜெயலலிதா காலத்துல நாங்கெல்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்துல பேசிருக்கோம், எம்ஜிஆர் காலத்துல பேசியிருக்கிறோம். இப்பெல்லாம் என் மேல 16 வழக்கு இருக்கு, தளபதி மேல 40 வழக்கு இருக்கு. ஆனா அரெஸ்ட் பண்ணது கிடையாது. என் மீதே 16 கேஸ், தளபதி மேல 40 வழக்கு, ஒரு வழக்கில் கூட கைது செய்யப்படவில்லை. அன்னைக்கே உங்களை எவனையாவது ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆபாச பேச்சை நீங்க கண்டினியூ பண்ணிருக்க மாட்டீங்க. சாம்பார் அப்ப எனக்கு இந்த ஆபாச பேச்சுக்கு யார் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் அப்படின்னு சொல்றதுல இன்னைக்கு ஒரு எண்டு கார்டு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு திருப்தியா இருக்கு. இதை பார்க்கக்கூடிய மக்கள் ரொம்ப பெரிய அளவுல திருப்தியுடன் இருக்கிறார்கள். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. திமுக கட்சியாருங்க இது எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா யாருமே எந்த எதிர்வினையும் ஆற்றல. இன்றைக்கு வெளிப்படையாக வந்து பொதுவெளியில் அவர்கள் சொல்வது அது டப்பிங் வாய்ஸ் எடிட் பண்ணி ஒளிபரப்பி விட்டார்கள் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இளம் தலைவர் சொல்லாத வார்த்தையை சொல்லி ரொம்ப கொச்சப்படுத்தி அவரை வந்து கைது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அந்த நடிகைக்கு இந்த அரசியலுக்கு என்ன சம்பந்தம் சொல்லியா? உங்களை பத்தி பேசின கோவம் வருது. துபாய் மேட்டர் எடுத்தா கேஸ் போட்டு அந்த வீடியோ பிளாக் பண்ணாங்க. அவ்வளோ கோவம் வருது.
ஆனால் அது பேச வேண்டிய விவகாரம். எதுக்கு நடத்துனீங்க கார் ரேஸு? ரொம்ப டீப்பாக போகணும்னு நிறுத்திக்கிறோம் நாகரிகம் கருதி. நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் தனிப்பட்ட விவகாரமாக பார்க்க முடியாது. 42 கோடி ரூபா மக்கள் வரிப்பணம். யாருக்கு ரேஸ் நடத்துனீங்கன்னு தெரியும். நாகரிகம் கருதி பேசாமல் தவிர்க்கிறோம். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம்.